ஆண்டு காலம் மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறீர்கள். அதற்கு முன்னால் ஒன்றிய செயலாளராக இருந்தும் கிளைக்கழகத்திலிருந்தும் வாய்ப்பு படிப்படியாக தந்திருந்தாலும் அமைச்சர் பொறுப்பையும் தந்திருக்கிறீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவை நடத்துவதற்கு வாய்ப்பு தந்தையே தலைவா, என் வாழ்நாளிலே இனி பெறுவதற்கு எதுவும் இல்லை. தொண்டனாக உங்கள் வழியிலே என்றென்றைக்கும் இந்த மாவட்டம், மதுரை மாவட்டம், நீங்கள் கையிட்ட திசை நோக்கி வெற்றி பாதற்கு முதல் படியாக அமையும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி தலைவா. முதலில் இரங்கல் தீர்மானம் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் வாசிப்பார். கழகத் தலைவர் உள்ளிட்ட அவையினர் அனைவரையும் வணங்கி இந்த இரங்கல் தீர்மானத்தை உங்கள் முன்வைக்கிறேன். முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங், பிரிட்டிஷ் மகாராணி எலிசபெத், கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப்பாண்டவர் பிரான்சிஸ், முன்னாள் மத்திய அமைச்சர் ஜஸ்வந்த் சிங், லோக் ஜனசக்தி நிறுவனரும் மத்திய உணவுத்துறை அமைச்சருமான மேனாள் அமைச்சருமான ராம்விலாஸ் பாஸ்வான், மத்திய முன்னாள் அமைச்சரும் ராஷ்டிரிய லோக்ஜலம் கட்சியின் தலைவர் அஜித் சிங், தகைசால் தமிழர் பொதுவுடைமை போராளி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் என் சங்கரையா, இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன், பசுமை புரட்சியின் தந்தை வேளாண் அறிவியலாளர் எம்.எஸ். சுவாமிநாதன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா. பாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, எம்ஜிஆர் கழக நிறுவனர் முன்னாள் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன், தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த், ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் மூத்த தலைவர் சரத் யாதவ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி மைத்திலி சிவராமன், மலேசிய இந்திய காங்கிரசின் தலைவராக நீண்டகாலம் பணியாற்றிய முன்னாள் அமைச்சர் மலேசியா எஸ். சாமிவேலு, அண்ணன் முரசொலி செல்வம் அவர்கள், மாநில இலக்கிய அணி புரவலர் முன்னாள் அமைச்சர் க. வேழவேந்தன், கழக வர்த்தகர் அணி தலைவர் முன்னாள் அமைச்சர் எஸ்.என்.எம். உபயதுல்லா, முத்தமிழறிஞர் கலைஞரின் செயலாளர் கோ. சண்முகநாதன், ஈரோடு நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் கணேசமூர்த்தி, சிறந்த தமிழறிஞர் பத்மஸ்ரீ முனைவர் ஔவை நடராஜன், திராவிட இயக்க சிந்தனையாளர் பகுத்தறிவு பேராசிரியர் நா.க. மங்களமுருகேசன், ஆன்மீகத்துடன் சமுதாய தொண்டினை மேற்கொண்ட மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளார், நாகை தொகுதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். செல்வராஜ், பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங், சென்னை முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் இலக்கிய செல்வர் ஐயா குமரி அனந்தன், பெரியார் அண்ணா கலைஞருடன் நெருக்கமாக இருந்த பத்திரிகை துறையின் மூத்தவர் ஆமா சாமி, தமிழின தலைவர் கலைஞரால் மனதார பாராட்டப்பட்ட எழுத்தாளர் கவிஞர் இளவேனில், பெரியாரிய சிந்தனையாளர் வே. ஆணைமுத்து, சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவர் புகழ்பெற்ற மருத்துவர் டாக்டர் வி. சாந்தா, சென்னை காது மூக்கு தொண்டை மருத்துவத்தில் புகழ்பெற்ற மருத்துவர் காமேஸ்வரன், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் இளமைக்கால நண்பர் சிடிஎம் என்கிற சி. தட்சிணாமூர்த்தி, புகழ்பெற்ற திரை இசை பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், சின்ன கலைவாணர் நகைச்சுவை கலைஞர் விவேக், திரைப்பட எழுத்தாளர் இயக்குனர் கி. சொர்ணம், மூத்த வழக்கறிஞர் என். நடராஜன், முன்னாள் மத்திய அமைச்சர் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் புதல்வர் ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ திருமகன் ஈவேரா, முத்தமிழறிஞரின் கலைஞரின் செயலாளராக பணிபுரிந்த ஏ.எம். ராமன் ஐஏஎஸ், சுயமரியாதை கொள்கை உறுதியோடு வாழ்ந்த திரு மா. மீனாட்சி சுந்தரம், ஈரோடு வடக்கு மாவட்டம் கோபி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் கோபி ஜி.பி. வெங்குடு, ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நிகழ்த்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி பொதுமக்கள், திருநெல்வேலி மத்திய மாவட்டம் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் டி. வின்சர், நாகை தெற்கு மாவட்டம் நாகை நகரக்கழக அவைத்தலைவர் வீராசாமி, திருநெல்வேலி மேற்கு மாவட்டம் புளியங்குடி நகர செயலாளர் வழக்கறிஞர் செல்வகுமார், சிவகங்கை மாவட்டத்தில் கழக பணி முனைப்புடன் செயல்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன்,
தஞ்சை தெற்கு மாவட்டம் ஒரத்தநாடு கிழக்கு ஒன்றிய செயலாளர் மு காந்தி, கடலூர் கிழக்கு மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பேரூர் செயலாளர் என் செங்கல்வராயன், கழக தொண்டரணி செயலாளர் நாகை முருகேசன், மொழிப்போர் தியாகியும் கழகத்தின் முன்னாள் மாநிலங்களை உறுப்பினருமான எஸ் அக்னிராஜ், மதுரை தெற்கு மாவட்ட அவைத்தலைவர் மு க அன்புமாறன், அண்ணா அறிவாலயத்தில் கணினி பிரிவில் பணிபுரிந்த ஜி சாந்தமூர்த்தி, திருவாரூர் மாவட்டம் தலைமை கழக பேச்சாளர் முரசொலி முகிலன், மதுரை வடக்கு மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் தவிட்டான்பட்டி மோகன், நாமக்கல் கிழக்கு மாவட்டம் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் நாமக்கல் நகர்மன்ற தலைவர் கோபால் என்கிற பழனிவேலன், தமிழ் உணர்வும் தளராத போர்க்குணமும் கொண்ட திராவிட இயக்க சிந்தனையுடன் தீவிரமாக செயல்பட்ட கவிக்கொண்டல் மா செங்குட்டுவன், திருப்பூர் கிழக்கு மாவட்டம் வெள்ளகோயில் ஒன்றிய செயலாளர் கு பாலசுப்ரமணியம், தஞ்சை வடக்கு மாவட்டம் திருப்பனந்தாள் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் கோ ரவிச்சந்திரன், தஞ்சை வடக்கு மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் கே என் செல்வராஜ், திமுக கழக தொண்டரணி செயலாளர் த மாசிலாமணி, சேலம் மாவட்ட முன்னாள் நகர செயலாளர் மிசா மாரியப்பன், காஞ்சிபுரம் மாவட்ட கழக மூத்த முன்னோடி தயாளன், சென்னை வடக்கு திருவொற்றியூர் நகர கழக முன்னாள் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் டிசி விஜயன், சென்னை முன்னாள் மேயர் ஆறுமுகம், காஞ்சிபுரம் மாவட்ட முன்னாள் அவைத்தலைவர் பாலகிருஷ்ணன், சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வாழ்நாள் முழுவதும் காந்தியவாதியாகவே வாழ்ந்த டிஎம் காளியண்ண கவுண்டர், கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் ரிஷிவந்தியம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜி பாண்டுரங்கன், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கேஆர் என்கிற ராமச்சந்திரன், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பேரூர் செயலாளர் எம்எஸ் யாக்கூப், திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் எம் அன்பழகன், திருநெல்வேலி கிழக்கு மாவட்டம் களக்காடு பேரூர் கழக செயலாளர் சிவசங்கரன், முன்னாள் அமைச்சர் புலவர் செங்குட்டுவன், மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ்கே வெங்கடேசன், திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகரக்கழக செயலாளர் எஸ்எம் காதர் ஹுசேன், கழக சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் கோ ஐயாவு, பேரணாம்பட்டு தொகுதி கழக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆசிரியர் வே கோவிந்தன், சென்னை வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் கிழக்கு பகுதி பொறுப்பாளர் வே சுந்தரராஜன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையின் தலைவர் வே சுப்புராமன், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் தலைமைச் செயற்குழு உறுப்பினருமான பொன் குணசேகரன், நாகை தெற்கு மாவட்டம் வேதாரண்யம் மேற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் குமரவேல், காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் எம் கே தண்டபாணி, சென்னை மாவட்டம் புரசைவாக்கம் பகுதி முன்னாள் செயலாளர் கோ சிட்டிபாபு, விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளரும் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நா புகழேந்தி, புதுச்சேரி மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆ சோமசுந்தரம், புதுச்சேரி காரைக்கால் மாநில பொருளாளர் கேடிவி சங்கர், கடலூர் கிழக்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பி ராமலிங்கம், இலங்கை தமிழர்களின் உரிமைகளுக்காக வாழ்நாளெல்லாம் குரல் கொடுத்த மாபெரும் அரசியல் ஆளுமை சம்பந்தன், ஈரோடு வடக்கு மாவட்ட தலைமைச் செயற்குழு உறுப்பினர் கோபி விபி சண்முகசுந்தரம், சிவகங்கை மாவட்ட துணைச் செயலாளர் கே எஸ் மணிமுத்து, காஞ்சிபுரம் மாவட்ட கழக முன்னாள் செயலாளர் கண்டோன்மெண்ட் சி சண்முகம், சேலம் கிழக்கு மாவட்டம் பொதுக்குழு உறுப்பினர் கெங்கவல்லி ஷேக் மொஹிதீன், காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் எம்டி சண்முகம், கழக ஆதிதிராவிடர் நலக்குழு தலைவர் க சுந்தரம், சிறுபான்மையினர் மற்றும் கிறிஸ்தவர்களின் நலன் காத்த தழகர்த்தர் பேராயர் எஸ்ரா சர்க்குணம், சென்னை மாநகராட்சி முன்னாள் ஆளுங்கட்சி தலைவர் சி வி மலையன், தலைமை கழக பேச்சாளர் சீரணி சண்முகம், கழக செய்தி தொடர்பு துணை செயலாளர் கோவை செல்வராஜ், காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக மூத்த முன்னோடி திருப்பெரும்புதூர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஏ கோதண்டம், புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் அமைப்பாளருமான டி ராமச்சந்திரன், கழக சட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினர் கோவை நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் கோவை இரா மோகன், கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா, புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் புதுக்கோட்டை மாநகர செயலாளர் ஆ செந்தில், திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மீஞ்சூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆசானபுத்தூர் பா சுகுமாரன், கழக முன்னாள் மாநில தொண்டரணி செயலாளர் சிந்தை மு ராமச்சந்திரன், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பி ஆர் சுந்தரம், கழக முன்னோடி முரசொலி முன்னாள் புகைப்பட நிபுணர் ஹாப்பி ஸ்டுடியோஸ் ராஜேந்திரன், மதுரை தெற்கு மாவட்டம் அவனியாபுரம் கிழக்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் மணிசேகரன், கழக நெசவாளரணி துணை செயலாளர் ஆண்டிப்பட்டி ஆ ராமசாமி, காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட உத்தரமேரூர் ஒன்றிய முன்னாள் செயலாளர் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் இரா நாகன், சென்னை தெற்கு மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் சைதை சம்பத், புதுக்கோட்டை மாவட்ட முன்னாள்
அவைத்தலைவர் பொன்பேத்தி இரா துரைமாணிக்கம், கோவை மாநகர மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மா மகுடபதி, கோவை வடக்கு மாவட்டம் ஆலாந்துறை பேரூர் செயலாளர் கே ரங்கசாமி, கரூர் மாவட்டம் குளித்தலை தொகுதி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கந்தசாமி, தென்காசி வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் பத்மநாபன், தென்காசி வடக்கு மாவட்ட கழக தீர்மான குழு உறுப்பினர் சரவணன், கடலூர் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் தங்கராஜு, திருநெல்வேலி கிழக்கு மாவட்டம் பாளையங்கோட்டை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எஸ் தண்டபாண்டி. இவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வரையில் 2 நிமிடம் அனைவரும் எழுந்து நின்று இரங்கல் அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.